ரைட். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்துல ப்ராப்ளம் சால்வ் பண்ண நம்ம ரெடியா இருக்கோம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட் சொல்டா. நீ கூப்பிட்டீங்க சார். நான் கூப்பிட்டேன் தான். நான் கூப்பிட்டு 1 மாசம் ஆகுது. பதில் வர்றதுக்கு 2 மாசம் ஆகுது உன்ட்ட. கனெக்ட் அதுல இது கிடையாது சார், மைக்ரோஃபோன் கிடையாது சார். சரி அது பரவாயில்ல, அதுக்கு டெக்ஸ்டாவது பண்ணிக்கலாம். நாளைக்கு பயாலஜி எக்ஸாம் தானே உனக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் ஓரளவு இப்ப இது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் சார் நடுவில். அது அப்படியே அந்த நேரத்துக்கு கிளாஸ் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோம் தானே? எஸ்ஸா அதுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணலாமேன்னு. எப்பா எவ்வளவு பொறுப்புடா உங்களுக்குலாம். சரி நல்லா இரு. ரைட். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். கன் சம்மு, பாம் சம்மு, பிளாங்க் சம்மு. நான் ஒரு சம் போடுவேன், அடுத்தடுத்த சம் நீங்க தான் சால்வ் பண்ணுவீங்க. ஜாலியா இருக்கும். இன்னைக்கு டே வந்து கண்டிப்பா நம்ம ஒரு 4 மார்க் நம்ம சம்பாதிக்க போறோம். பார்த்துருவோமா? மொமெண்டம்னாலே P ஈக்குவல் டு mv தான் மொமெண்டம். இது மொமெண்டம்னு தெரியும். யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் இப்பதான் படிச்சோம். டிபின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இது சேஞ்ச் இன் மொமெண்டம். டினாமினேட்டர்ல ஒரு டைம் எழுதணும் அப்படின்னா dp by dt போட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் கிடைச்சிரும். F equal to dp by dt. இது அக்கார்டிங் டு நியூட்டனோட செகண்ட்ல. நான் வந்துட்டு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருக்கேன். மேலே யார் இருக்காங்கன்னு பாரு, கீழே யார் இருக்காங்கன்னு பாரு. மேலே இருக்கிறவனை ஒய் ஆக்சிஸ்ல எழுது, கீழே இருக்கிறவனை எக்ஸ் ஆக்சிஸ்ல எழுது. அப்படியே அதுக்கு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணு, அப்படியே அதுக்கு ஒரு ஸ்லோப் எடு. அந்த ஸ்லோப் வேற யாரும் இல்லை, ஃபோர்ஸ் தான் ஸ்லோப்பு. அப்ப ஸ்லோப் வேணும்னா எஃப் வேணும், தட் இஸ் டிபி பை டிடி. ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப் என்னத்தடா கொடுக்குதுன்னு கேட்டா, ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப் கிவ்ஸ் அஸ் தி ஃபோர்ஸ். இதுல பெரும்பாலும் கொஷின் வராது, தெரிஞ்சுக்கங்க. இங்க இருந்து டிபி மட்டும் வேணும்னா எஃப் இன்ட்டு டிடி. பி மட்டும் வேணும்னா இன்டெகிரல் ஆஃப் எஃப் இன்ட்டு டிடி. பா இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கோங்களேன். இன்டெகிரல்னா ஏரியா எடுக்கணும். யாருக்கும் யாருக்கும் எஃப்என்டி கிராஃபுக்கு ஏரியா எடுக்கணும். அப்போ ஒரு கிராஃப் வந்து நம்ம ட்ரா பண்றோம், இந்த மாதிரி ட்ரா பண்றோம். இது டி, இது எஃப். கிராஃப் வந்து நமக்கு இப்படி கிடைக்குது, இல்லை இப்படி கிடைக்குது, ரைட்டா? ஸோ இது above the x axis taken as positive, below the x axis taken as negative. அதாவது இந்த ஷேடட் போர்ஷன் தான் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப் என்னடா கொடுக்குதுன்னு கேட்டா மொமெண்டத்தை கொடுக்குது. ஷேப் எப்படி வேணாலும் இருக்கலாம். ட்ரையாங்கிளா இருந்தா ஹாஃப் பிஹெச்ல சம்ம போடு, ரெக்டாங்கிளா இருந்தா எல் இன்ட்டு பில சம்ம போடு, ஸ்கொயரா இருந்தா எல் இன்ட்டு பில சம்ம போடு. சில நேரங்களில் ட்ரப்பீசியம் கொடுத்துருவாங்க. ட்ரப்பீசியம் இந்த மாதிரி இருந்ததுன்னா, ட்ரப்பீசியத்துக்கு போய் ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்காது. இதுக்கு ஒரு எல் இன்ட்டு பியை போட்டு விட்டுட்டு, இதுக்கு ஒரு ஹாஃப் பிஹெச்சை போட்டு விட்டுட்டு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிரு, ரைட்டா? இதுக்கு நேராக பேஸ் என்னவோ இதான் அதான் பேஸ். இப்போ இது 5, இது 3 அப்படின்னா இந்த பேஸ் 2 தான். இது 0, இது 5, இந்த இடம் 6 அப்படின்னா இந்த இடம் 5 தான். அப்போ எல் இன்ட்டு பி 5 2s are 10, மேலே ஆஃப் இன்ட்டு பிஹெச், ஆஃப் பி 2, ஹெச் 1, இது ஒரு 1, ஆன்சர் 11. உங்களுக்கு புரியுதா? ட்ரப்பீசியம்னு ஒரு உருவத்தோட ஃபார்முலாவை படிச்சுட்டு இருக்காது. ட்ரப்பீசியம்ன்றது ஒரு ஸ்கொயர் மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கலாம். அதனால ஸ்கொயருக்கு தனியாக போட்டுக்கோ, ஒரு ட்ரையாங்கிளுக்கு தனியாக போட்டுக்கோ. கற்றுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கிற சம்ம ஒரு சம்மு. நல்லா கற்றுக்க, ஆச்சரியப்படுறதுக்குள்ள எக்ஸாமில் வந்து இருக்கலாம். 35 கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஈஸி தன்மையை நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலே நீ வந்து பெருசாக கஷ்டப்பட மாட்டேன். நமக்கு தேவை 35 கொஷின் மினிமம். மேக்சிமம் அது ஒன் திறமை. 45ம் யாருமே கை வைக்காத மாதிரி ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. சாதாரணமாக படித்தாலே 35 கொஷின் எழுதுகிற மாதிரி தான் அங்கே ப்ராப்ளம் இருக்கும். உன்னோட தேடல் அந்த 35 கொஷினை சரியாக அட்டன் பண்ணுறது தான் பிளானு. இந்த 10 கொஷினில் தெரிஞ்சா எத்தனை வேணாலும் அட்டன் பண்ணிப்பான், ஆனால் தப்பு பண்ணாத பார்த்துக்கணும். தெரியலையா விட்டு கடாய்ச்சி ஓடியாந்துரு. ஆனால் 35 கொஷினை கரெக்டாக பண்ணுறது தான். 35னா 140 ஓடியாந்துரும். 140 ஃபிசிக்ஸ் தெரியும் உனக்கு, ரைட்டா? இந்த சம் பார்த்துலாமா? அப்போது எஃப் இன்ட்டு டிடிக்கு ஏரியா கண்டுபிடிச்சா எனக்கு கிடைக்கிறது மொமெண்டம், ரைட்? சம்மெல்லாம் புரிஞ்சிச்சா? ஓகே. இனிமேல் தான் அந்த ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. கேர்ஃபுல்லாக கவனி. கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும்போது இப்போ ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வேறு பயமாக இருக்குன்னு. இது சென்னை மேட்ச் வேறு. நீ உன்னை வேற கையில் பிடிக்க முடியாது. அதான் சொல்கிறேன்ல, சின்ராஸை கையில் பிடிக்க முடியாதுன்ற கதை தான். தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாத, நம்ம பொழப்பு நாரிடும். ஏப்ரல் 1 மாதம் ஃபைனல் பார்த்துக்கலாம் அப்புறமா.
இப்ப அதுக்கு போனேன்னா அந்த போதை 3 மணி நேரம் உங்களை சாவடிச்சிரும். வெளிலயே வர முடியாது. குடிகாரனுக்கு எப்படி ஒரு போதையோ அந்த மாதிரி இப்ப இருக்கிற பசங்களுக்கு ஐபிஎல் வந்து ஒரு பெரிய போதை. உங்களோட இந்த மனித சக்தியை அநியாயமா பெரிய பெரிய கார்ப்பரேட் எல்லாம் உறிஞ்சி நீ நல்லதை யோசிச்சுன்னா பெரிய ஆள் ஆயிடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களை எல்லாரையும் பிஸியாவே வச்சிருக்கணும், வீணாக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஒரு போதைக்கு அவங்கள அடிக்ட் பண்ணணும். அதுதான். அதனால இதுல மாட்டாம சிக்கிக்காம, அது முக்கியமா கேர்ள்ஸுமே நிறைய இருக்காங்க. நேத்து பார்க்கும்போது ஸ்டேஜ்ல தெரியும் உனக்கு. அதிகமா இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நம்மள எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு வர தெரில. அது வேற பயமா இருக்கு. எது எப்படியா இருந்தாலும் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு மாசத்துக்கு வை, சரியா போயிடும். ரைட் பை. ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருவோமா? இப்போ நான் f = dp by dt ல 3 மாடல் சம் சொல்லி தர போறேன். கவனமா கவனி. இது ஒரு செவுரு, ஒரு பால். இங்க இருந்து ஒரு பால் வந்து mv ஸ்பீட்ல போகுது. போய் பட்டு அதே mv, அதாவது போகும்பொழுது மொமெண்டம் p1 மொமெண்டம், வரும்பொழுது மொமெண்டம் p2 மொமெண்டம். பட்டு திரும்பி வந்தா இந்த வால் இருக்குல்ல, இந்த செவுரு இருக்குல்ல, அந்த செவுருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அதான் கேள்வி. எவ்வளவு வலிச்சிருக்குன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் அங்க பட்டிருக்கும். f = dp by dt தான் இதோட ஜெனரல் ஈக்குவேஷன். இங்க போய் இங்க படுது இல்ல, அந்த டைமை கொடுத்துருப்பாங்க. 0.2 செகண்ட், 0.3 செகண்ட். அந்த இம்பாக்ட் ஆகுது இல்ல, அந்த டைமை கொடுத்துருப்பாங்க. போயிட்டு திரும்பி வந்தா பயப்படாத 2mv/t. அதான் ஆக்சுவலா மைனஸ் வரணும், நீ மைனஸ் போட தேவையில்ல. ஏன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் லெஃப்ட்ல வருது ஒரு -mv, ஆக்சுவலா ஃபார்முலால ஒரு -mv, டைமுக்கு ஒரு t. நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் சம் தெரிஞ்சுங்க. ஒரு பால் போயிட்டு பட்டு திரும்பி வந்தா 2mv/t ல சம் போடணும். 2mv/ல இப்ப பக்கத்துல ஏதாவது ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. ஒரு நோட்டோ ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் நம்பர் 1 அப்படி போட்டுக்கங்க. ஏன்னா நான் அந்த செஷன் முடிஞ்சு நான் உங்களுக்கு ஒரு சம்மா அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை சால்வ் பண்ணி ஒரு சின்ன கேம் மாதிரி நம்ம ப்ளே பண்ணுவோம். ஆஃப்டர் கிளாஸ் 7:30க்கு மேலே நான் ஒரு சம் அனுப்புகிறேன். அந்த சம்முக்கு நீங்கள் ஆன்சர் போட்டு அனுப்பணும். சம் அனுப்புகிறேன், ஆன்சர் போட்டு அனுப்பணும். பிஸியாக வேறு ஏதாவது வேலை இருந்தால் விட்டுரு. ஃப்ரீயாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணிப்பாரு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளார இது சூப்பராக உங்களுக்கு புரிய வச்சுறேன். 2mv/t போய் பட்டு திரும்பி வந்தா 2mv/t. நேராக போய் பட்டு நேராக திரும்பி வந்தா. அதே சம்மு நேராக போகாமல் இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. பசங்க வழக்கம் போல் தப்பு பண்ணுற இடம் தான். இந்த ஆங்கிளில் போயிட்டு பட்டு அதே ஆங்கிளில் திரும்பி வந்தா என்ன சார் ஃபார்முலா? f = 2mv cos θ/t. கவனமா கவனி. என் ஃபார்முலால நான் தீட்டா இங்க எடுத்துக்கிட்டேன். அதனால இது ஒரு mv cos θ, இது ஒரு mv cos θ. ரைட்டா? mv cos θ, mv cos θ. போய் பட்டு திரும்பி வந்ததுன்னா mv cos θ. இங்க என்ன சார் சிக்கலு? இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. அதனால டைரக்டா நீ 30 டிகிரின்னு வச்சு சம்ம போட்டுரு. கேர்ஃபுல்லாக கவனியேன். இதே சம்ம வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் நிறைய ஒன்று அப்படிதான் ஏமாத்துவாங்க. கொஸ்டினை ஒழுங்கா நீ படிக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் அதாவது 60 டிகிரி வெர்டிக்கல்ல இருந்து 60 டிகிரியில பட்டு 60 டிகிரியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ எஃப் வேணும்னா நீ அந்த 60 டிகிரியை பார்த்ததும் mv cos 60 அப்படின்னு போட்டுருவேன். தெரியாம போட்டுருவேன். பட் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். இங்க நான் என்ன ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணணும்? 30. ஏன் 30? காஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 30 பண்ணோம். ஆங்கிள் 60 டேக்கன், ஆமா எடுக்கணும். நல்லா சொன்னேன். ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் ஹரிசாண்டல்னு சொல்லிருக்கணும். ஓகே ரைட்டா? காஸ்னா இப்போ இந்த ஃபார்முலா இதே இந்த சம்ம வேற எந்த ஃபார்முலா வச்சு போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சைன் வச்சு போட்டு அவ்வளவுதான். பிரமாதம். f = 2mv sin θ/t ன்னு வச்சு கூட போடலாம். ரைட்டா? பை பேர் புதுசா வந்தீங்க. தரணி குடி நீங்க. தரணி இப்பதான் வந்தீங்க. ரைட். சரி பை. தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஆக்சுவலா தீட்டா இங்க இருந்ததுன்னா 2mv cos θ. அதே தீட்டா இங்க இருந்ததுன்னா 2mv sin θ/t ன்னு வச்சு சால்வ் பண்ணலாம். இல்ல சார், காசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு அப்படின்னா நீ 90 - 60 போட்டு 30 போட்டு அந்த 30 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். தெரியுதா நீ என்ன தப்பு பண்றேன்ட்டு? இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். கரெக்டா? செட்டைன் ஆங்கிள் போட்டு செட்டைன் ஆங்கிள் திரும்பி வந்தா. ஒருவேளை வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கலா இருந்தா
சைன் வச்சும் நீ சம்ம போடலாம். இல்லைனா 90 - 60 போட்டு 30 கூட நீ சம்ம போடலாம். இப்போ கிளியராக இருக்கீங்களா? ஓகே, அடுத்தது கேர்ஃபுல்லாக கவனி. மூணாவது செம்மு. சார், ஒரு வால் இருக்கு. ஒரு பால் இங்கேருந்து போகுது. மாஸ் ஆஃப் பால் வி ஸ்பீடில் போகுது. போய் பட்டு ரீபவுண்ட் ஆகலைன்னா ஃபைனல் மொமெண்டம் 0. இனிஷியல் மொமெண்டம் எம்வி. இப்போ இதில் ஃபோர்ஸ் கேட்குறாங்கன்னா ΔP/ΔTக்கு போயிட்டு அங்கிருந்து 2mv/t அப்படின்னா கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்ட் ஆகிற சம்மு. mv/t ஏன்னா pf மைனஸ் பிஐ, இந்த மைனஸ் தான் அதோ போட்டிருக்கேன். தேவைன்னா போட்டுக்கோ, மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்பாங்க. f = -mv/t. கற்றுக்கிட்டீங்களா? இது பால் பட்டு ரீபவுண்ட் ஆகிற சம்மு. கற்றுக்கிட்டீங்களா? ரீபவுண்ட் ஆச்சுன்னா 2mv/t, ரீபவுண்ட் ஆகலைன்னா mv/t, போய் ஒட்டிக்கிச்சுன்னா mv/t. கிளியரா எல்லாருக்குமே? அடுத்த சம் பாருங்க. இது f = dp/dt தான் நான் சம் பேசிட்டு இருக்கேன். அடுத்த சம்மு, நீ ஒரு பிரமாதமான கிரிக்கெட்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு பேட்ஸ்மேன். நீ வந்து என்ன பண்றேன்னா, இப்போ பேட்டிங்கில் பேட் பண்ணிட்டு இருக்க. இதுதான் அந்த பேட்டு. இது பேட்டான்னு கேட்காது, கொஞ்சம் அகலமான பேட்டு. இது ஒரு வசந்த காலம், என்ன சொல்ல, தென்னை மட்டையெல்லாம் வெட்டி விளாண்டுட்டு கிடப்போம். எங்கள் ஊரில் நான் ஏறாத தென்னை மரமே கிடையாது. அவ்வளோ தென்னை மரம் ஏறினு கிடப்போம் 5வது படிக்கும் போதுலேருந்து. ரைட், ஒரு பேட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பவுலர் வந்து பவுல் பண்ணுறாரு. பேட்ஸ்மேனோட ஆக்ஷன் உனக்கு நல்லா தெரியும். ஒரு பால் நேராக வந்து பட்டு 0.1 செகண்டில் ரீபவுண்ட் ஆகிடுது. அதாவது அவர் அடிச்சிட்டார். நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஸோ இப்போ இந்த பால் வந்து இந்த பேட்டில் படும்போது எவ்வளோ ஃபோர்ஸில் பட்டிருக்கும். அதே தான், நேராக போனால் 2mv/t போடு. செட்டைன் ஆங்கிள் சொன்னாங்கன்னா 2mv cos θ/t போடு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? கிரிக்கெட் பேட்ஸ்மேன், ஒரு கிரிக்கெட்டர் பேட்டிங் ஆடும் பொழுது அவரோட அந்த கிரிக்கெட் பேட்ல அந்த பால் வந்து பட்டு திரும்பி போகுது. அவர் அடிச்சிட்டாரு, அதனால திரும்பி போகுது. அதனால எஃப் என்ன? 2mv cos θ/t. ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா 2mv cos θ/t இருக்கலாம். இல்லை நேராக தான் போயிட்டு நேராக தான் வருதுன்னு சொன்னாங்கன்னா 2mv/t இருக்கலாம். ரைட்டா? இப்போ அவர் அடிச்சு முடிச்சிட்டார். நீ வந்து 4 லைனில் வந்து என்ன சொல்றது, ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 4 லைனில் வந்து ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபீல் பண்ணும்போது அந்த பால் டேரெக்டாக அவன் கையில் வந்துடுது. கரெக்டாக கையில் கேட்சை பிடிச்சி விட்டேன். ஒத்த கையிலே அசால்ட்டாக பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ அந்த கையில் படும்பொழுது ஃபோர்ஸு யாராவது சொல்லுங்கள், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? கேட்ச் பிடிக்கிற சம்மு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? கேட்சை பிடிச்சாச்சு, எம்வி. சூப்பரா சொன்ன, mv/t. தெரியுதா? அவர் கேட்ச் பிடிச்சிட்டாரு, ரீபவுண்ட் ஆகல, mv/t. இப்ப என்னைய மாதிரி ஒரு ஆள் கேட்ச் பிடிக்கிறான், பால் கையில போட்டு பொத்துன்னு கீழே விழுந்து போச்சு. இப்ப ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா 2mv/t. கேட்சை விட்டா 2mv/t. நீ வேணா போய் எடுத்து பாரு. இன்னைக்கு உட்காந்து அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்பா உங்களுக்கு. எங்கெல்லாம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சம் இருக்கு, எப்படி மாடல் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு அந்த சம்மை படிச்சு அந்த மாடலை எழுதி வச்சிருந்தேன். கேட்ச் பிடிச்சா mv/t, கேட்ச் கையில பட்டு ரீபவுண்ட் ஆயிடுச்சுன்னா 2mv/t. ரைட்டா? அந்த சம்மெல்லாம் பேஜ் நம்பர் போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் கிளாஸ் முடிஞ்சதும் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன். இந்த மாடலை கற்றுக்கிட்டு அந்த சம்மை நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க, என்னோட உதவி இல்லாமல். கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2mv/t. அப்போ கிரிக்கெட் பேட்டில் பால் பட்டா 2mv/t. கேட்சை பிடிச்சிட்டா mv/t. கேட்சை விட்டுட்டா, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களா, இப்போ வேகமாக பால் வரும், கையில் பட்டு அப்படியே தெரிச்சு போய் அதான விழுந்துரும். கேட்ச் மிஸ் பண்ணுற கான்செப்ட் 2mv/t. சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா இப்போ இந்த சம் பாருங்க. ஒரு ஃபயர் சர்வீஸ் மேன் இருக்கார்ல, அவர் கையில் வந்து ஒரு ஜெட்டு, வாட்டர் ரிலீசிங் ஜெட்டு. நான் சொல்கிறது அப்படியே கற்பனையாக வச்சுப்பார். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபயர் சர்வீஸ் அந்த வண்டி வந்துருச்சு.
சினிமாக்கள்ல நிறைய பார்த்துருப்பீங்க, இல்லை நேரடியாகவும் பார்த்துருப்பீங்க. அவர் அந்த ஃபயர் சர்வீஸ் மேன் இருக்கார் இல்லையா, அவர் கையில் வந்து ஒரு கன் மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஹோஸ் மட்டும் போயிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போ அதிலிருந்து நேரா வாட்டர் வேகமா விழுந்து இந்த பில்டிங் மேல வேகமா அடிக்குது, அப்படியே அடிக்குது, அடிச்சு தெறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த வால் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஃபீல் ஆகும்? நான் சொல்றது புரியுதா? வாட்டர் ரிலீசிங் ஜெட் ப்ராப்ளம். இதே F = dp/dt தான். இங்க என்னன்னா டென்சிட்டிலாம் உள்ள வரணும். Pக்கு பதிலா mv இல்ல maன்னு கூட போட்டுக்கோங்க. F = dp/dt தான் ma. ma க்கு பதிலா v/t வெலாசிட்டி பை டைம். கரெக்டா? மாஸுக்கு பதிலா ரோ இன்ட்டு வால்யூம்னு எழுதலாமா? மாஸுக்கு பதிலா, ஏன்னா ரோ = மாஸ் பை வால்யூம். மாஸ் = ரோ இன்ட்டு இது வால்யூம், இது வெலாசிட்டி பை டைம். வால்யூம் ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு எழுதலாமா? வால்யூம் ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி பை டைம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பை டைம் திரும்ப ஒரு வெலாசிட்டி எழுதலாமா? ரோ ஏ ஏ x/t ஒரு v ஸ்கொயர். கவனமா கவனி, நான் ஃப்ரண்ட்ல ஒரு 2 போடுறேன். 2 ரோ ஏ v ஸ்கொயரு. ஆக்சுவலாக அந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரை எலாஸ்டிக் வாட்டர் மாதிரி சம்ல சொல்லியிருக்காங்க. எலாஸ்டிக் வாட்டர் தெரியுதா? ரப்பர் பால் மாதிரி. சார் இது எப்படி சார் சாத்தியம்? இது ஒரு கற்பனையான சம்மு. தண்ணி அதில் பட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆகலைன்னா, காதில் வாங்கு, ரீபவுண்ட் ஆகலைன்னா ரோ ஏ வி ஸ்கொயர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரீபவுண்ட் ஆகலைன்னா ரோ ஏ வி ஸ்கொயர், அது ஒரு எலாஸ்டிக் வாட்டர் மாதிரி, அதில் பட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆயிடுச்சுன்னா 2 ரோ ஏ வி ஸ்கொயர். 2 ரோ ஏ வி ஸ்கொயர். ரோன்றது டென்சிட்டி ஆஃப் வாட்டர், தெரிஞ்சுக்கோங்க, 10⁻³ ஏரியா ஆஃப் த பைப்பு. ஏரியா ஆஃப் த பைப்பு, இந்த ஜெட்டோட ஏரியா ஆஃப் பைப்பு. என்ன ஸ்பீட்ல வெலாசிட்டி போகுது? 2 ரோ ஏ வி ஸ்கொயரு. சூப்பரா இருந்துச்சு சம்மது. வாட்டர் டாப் சம். இது வந்து அந்த வாட்டர் ரிலீசிங் ஜெட் சம். ஆனா எல்லாமே F = dp/dt இந்த ஒரு ஃபார்ம்ல இருந்து வர்றதுதான். நீ கத்துக்க வேண்டியது தான், அவ்வளவுதான். 2 ரோ ஏ வி ஸ்கொயர். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ ஏரியா சம் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் போய் பட்டு ரீபவுண்ட் ஆகிறது, பட்டு அப்படியே விட்டுறது, செட்டைன் ஆங்கிளில் பட்டு. நீ ஒன்று கேட்கலாம், சார் ஒரு வாலில் வந்து 30 டிகிரியில் ஒரு பால் பட்டு ரீபவுண்டே ஆகலை, இதுக்கு நாங்கள் என்ன சம் போடுறது? இதுக்கெல்லாம் சம் போட முடியாது. ரீபவுண்ட் ஆனாதான் 2mv cos θ வச்சு போடணும். வெறும் சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டாங்கன்னா டெல்பி மட்டும் எழுது. சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டாங்கன்னா டெல்பி மட்டும் எழுது. ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா பை டைம் போடு. கவனமா கவனிக்கணும், அந்த இடத்துல டைமோட வேல்யூ 0.2 செகண்ட், 0.3 செகண்ட் இப்போ ரொம்ப மினிமமா கொடுப்பாங்க டினாமினேட்டர்ல இருக்கிற டைமு. நீங்க தான் புத்தாலித்தனமா என்ன பண்ணணும், 0.2 2 × 10⁻−1 எழுதிக்கலாம். இல்லைனா 2/10 எழுதிக்கிட்டு இந்த 10 அப்படியே இங்க 2/10 எழுதிக்கிட்டு இந்த 10 மேல கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதான் சொல்றேன்ல, ஓன் திறமை. எனக்கு இந்த பாயிண்ட் வச்சு போடும் போதெல்லாம் நான் தப்பு பண்ணிடுறேன் சம்ம. அதை ஒரு முழு நம்பரா மாற்றும் போது என் சம்மில் தப்பே வர்றது கிடையாது. நான் ரொம்ப நாளாக அதை கவனிச்சிட்டு இருக்கேன். அதனால எங்க இந்த பாயிண்ட் வச்சு சம் பார்த்தாலும் உடனே நான் என்ன பண்ணிடுறதுன்னா அதை அப்படியே மாத்திக்கிறது. இப்போ 0.02னா 2 × 10⁻−2ன்னு எழுதிக்கிறது. இல்லைனா 2/100 எழுதிக்கிறது. மேலே போனால் 100 ஈஸியாக போயிடும். ஒரு சோம்பேறித்தனம் தான், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டா? இல்லை சார் இதில் நாங்கள் மாஸ்டர்ஸ் பாயிண்ட்லாம் வச்சு சூப்பராக சம் போடுவோம்னா தாராளமாக செய்ய, தயவு செஞ்சு தப்பு பண்ணிடாது. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு சம்பளம். ஓகே, அடுத்த நேரம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் போயிடுமா? இவ்வளோ நேரம் மொமெண்டம் பற்றி பேசினேன்ல, இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட்னா ஒரு 3-4 மாடல், அவ்வளோதான். ஒரு விஷயம் கவனிங்க, ஏன் மொமெண்டம் கன்சர்வ் ஆகணும்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து dp/dt. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி 0. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகலை, மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஏன்னா d/dt கான்ஸ்டன்ட் 0. அப்ப தெரியுதா உனக்கு ஏன் 0 வரணும்? கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் 0 வரணும். ஒரே நிமிஷம். நீனா என்ன பண்ற? ரைட். ஸோ d/dt கான்ஸ்டன்ட் 0ன்னு வந்து அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொமெண்ட் ஒன்றும் இல்லை வேலை பேர்
கன்சர்வ்டு. மொமெண்டம் கன்சர்வ்டு. கன்சர்வ்ட்னா என்ன சார் அர்த்தம்? கன்சர்வ்ட்னா வீணாவே போகல. இனிஷியலா நான் என்ன கொடுத்தனோ அதே தான் ஃபைனலு. இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் சேமா இருக்கும். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் சேமா இருக்கும். ஸோ அதில் எப்படி நாங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? கவனமாக கவனிங்க. இப்போ இனிஷியல் நேற்று இந்த கொலிஷன் சம்ல சொல்லி கொடுத்தேன். மாஸ் M1 V1 மாஸ் M2 V2. இப்போ என்னடா கொலிஷனு? சார் M1 இது U1 U2ன்னு எடுத்துக்கிறம்ப இனிஷியல்ன்றதுனால U1 M2 U2 இங்கே M1 V1 M2 V2. இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ரைட்டா? இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். நல்லா கற்றுக்குங்க. மொமெண்டம் கன்சர்வ்னாலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் பாடி 0. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் பாடி 0. அதனால மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். ப்ராப்ளம் பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் recoil velocity of gun. இந்த ப்ராப்ளம் பாருங்க. recoil velocity of gun. இப்போ ஒரு கன்னு இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு. அது கூடவே ஒரு புல்லட் ரெஸ்ட்ல இருக்கு. இது பிஃபோர் ஃபயரிங். பிஃபோர் ஃபயரிங். ஸோ நிறைய சினிமாக்கள்ல துப்பாக்கி எப்படி தானே போடுவாங்கல்ல. ரைட். இதுதான் அந்த ட்ரிகர். நிறைய நான் சினிமாலாம் பார்ப்பேன். அப்போ தெரியும். அப்போ புல்லட்ஸ்லாம் ஒரு புல்லட் தான் இருக்கு, உனக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுக்கோ அப்படின்னு நிறைய படங்கள்ல அந்த காட்சி வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ளாரே புல்லட் இருக்கு. இப்போ 2 பேருமே ரெஸ்ட். ஆஃப்டர் ஃபயரிங் என்ன நடக்கும்? ஆஃப்டர் ஃபயரிங் புல்லட்டு முன்னாடி சீறி பாய்ந்து போகும். ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கும். அப்போ இது ஸ்பீட் ஆஃப் புல்லட். கன் என்ன சார் ஆகும்? அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்ல என்ன சார் சொல்லுது? அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்ல என்னென்னோ பேசுறீங்களே. ஒரு ஆக்ஷன் இருந்தா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். புல்லட் என்ன ஸ்பீட்ல போகுதோ அதே ஸ்பீட்ல கன்னு ரீகாயில் ஆகணும். ஆனா கன்னோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தின்றதுனால அவ்வளோ ஸ்பீட்ல வராது. ஆனா கன்னு ரிவர்ஸ் போகும். நீங்க இந்த என்சிசி கேம்ப் அந்த ஷூட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு அந்த ஒரு போலீஸ்மேன் இருக்காரு, இல்லைன்னா ஒரு என்சிசி ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட ஷோல்டர்ல தான் அந்த கன்னோட பேக் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த கன்னோட பேக் சைடு எப்படி இருக்கும்ல, இதான் அந்த கன்னோட பேக் சைடு. இது கன்னான்னு கேட்காத, கன்னு தான் இது. இந்த கன்னோட பேக் சைடு இருக்குல்ல, அந்த பர்சனோட ஷோல்டர்ல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஷோல்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி. ஏன் ஷோல்டர்ல ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபார்வர்ட்ல புல்லட் போகும் பொழுது கண்டிப்பா அந்த கன்னு வேகமா ரிவர்ஸ் ஆகும். இல்ல நானெல்லாம் மன்னர் பரம்பரை, என் மூக்குக்கு நேராக தான் நான் வச்சுப்பேன் அப்படின்னா நல்ல விஷயம். கொஞ்ச நேரத்துல சில்லி மூக்கு உடைஞ்சி அப்படியே குடமா ரத்தம் ஊத்தும். பார்த்துருப்பீங்க. அதனால தான் ஷோல்டர்ல ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்க. பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ கன் சம் சொல்லி கொடுங்க சார். பார்த்துலாமா? மாஸ் ஆஃப் கன்னு, இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் கன்னு, மாஸ் ஆஃப் புல்லட்டு, இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் புல்லட். இது என்னடா அது? பிஃபோர் ஃபயரிங். சுடுவதற்கு முன்னாடி என்னத்தை சார் சுட்டாங்கன்னு கேட்காத. மாஸ் ஆஃப் கன்னு, ஸ்பீட் ஆஃப் கன்னு, மாஸ் ஆஃப் புல்லட், ஸ்பீட் ஆஃப் புல்லட். ஆஃப்டர் ஃபயரிங் மாஸ் ஆஃப் கன்னு, ஸ்பீட் ஆஃப் கன்னு, ஸ்பீட் ஆஃப் கன்னு, மாஸ் ஆஃப் புல்லட், ஸ்பீட் ஆஃப் புல்லட். பிஃபோர் ஃபயரிங் எல்லாமே ரெஸ்ட்ல இருந்ததுனால 0. அப்ப mgvg ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் mbvb. அதிகமா இங்க கேட்ட கேள்வி ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன்னு மைனஸ் ஆஃப் mbvb பை mg. கன்னு எவ்வளோ ரிவர்ஸ் போகும்? எல்லாரும் இந்த ஃபார்முலா படிங்க. கன்னு எவ்வளோ ரிவர்ஸ் போகும்? minus mbvb by mg. அப்ப mb mass of bullet, vb velocity of bullet, mg mass of gun எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஏன் இந்த நெகட்டிவ் போட்டிருக்கீங்க? புல்லட்டோட டைரக்ஷனும் கன்னோட டைரக்ஷனும் ஆக்ட் ஆஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். என்னைக்கு ஆப்போசிட்னாலே அது 180 டிகிரி தான். இன் வெக்டார் 180 டிகிரினாலே அது நெகட்டிவ் தான். கன்சம் ஓகேவா? ரைட். இதுதான் கன்சம். நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சம் அனுப்புறேன், அதை சால்வ் பண்ணி பார்த்துக்க. VG மைனஸ்ல ஆன்சர் வரணும். ரைட்டா? 2 ஆப்ஷன் இருக்கு, -30 +30. அதில் எது ரொம்ப சரின்னா -30 தான் ரைட்டு. ரீகாயில்னாலே அது ரிவர்ஸு.
பேக்ல வர்றது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது பாம் எக்ஸ்ப்ளோட் ஆக போகுது. பாம் எக்ஸ்ப்ளோட் ஆக போகுது. ஒரே ஒரு பாம். இந்த பாம் 2 பீஸா எக்ஸ்ப்ளோட் ஆகலாம், 3 பீஸா எக்ஸ்ப்ளோட் ஆகலாம். பாம் இப்ப ரெஸ்ட்ல இருக்கு. மாஸ் ஆஃப் பாம் m, இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் பாம் u. ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோடு வெடிச்ச பிறகு கண்டிப்பா அது 2 பாகங்களா மட்டும்தான் உடையும். இந்த பக்கம் ஒரு பாகமும் இந்த பக்கம் ஒரு பாகமும் போயிடும். இது கேபிட்டல் M, இது M1, இது M2. M1 வந்து V1 ஸ்பீட்லயும் M2 வந்து V2 ஸ்பீட்லயும் போகும். சரி, நாங்க சின்ன பசங்க, நீங்களை ஏமாத்துறீங்களா? அப்படியே 2 பீஸா உடைஞ்சா நேருக்கு நேரா தான் போகுமா? ஏன் கோணலா இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு போகக்கூடாதா? கண்டிப்பா அப்படி போகாது. எப்ப 2 பீஸா உடைஞ்சாலும் கண்டிப்பா அது 180 டிகிரில தான் ரிப்பல் ஆகும். எப்ப 2 பீஸா உடைஞ்சாலும் பாம் 2 பீஸா எக்ஸ்ப்ளோட் ஆகுதுன்னா ஷியரா அது 180 டிகிரியா தான் இருக்கும். அப்ப சம் போட்டோம் அப்படின்னா M1 V1 வெக்டார் பிளஸ் M2 V2 வெக்டார். ஏன்னா இதுக்கும் இதுக்கும் இனிஷியல் 0. அப்ப இனிஷியல் 0ன்றதுனால இந்த பக்கம் வந்துருது. V1 வெக்டார் 180 டிகிரி. 180 டிகிரினால உனக்கு நல்லா தெரியும் M1 V1 அதே மாதிரி தான், கன் சம் மாதிரி தான். இதுல என்ன கேட்கலாம்? செகண்ட் பாடியோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? V2 சொல்லுங்க. M1ஓட வேல்யூ கொடுத்துட்றாங்க, M2 வேல்யூ கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு 5 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பாம்பு 2 கிலோவாவும் 3 கிலோவாவும் உடையுது. 2 கிலோல இருக்கிறது 10 மீட்டர் பெர் செகண்ட்ல போனா 3 கிலோல இருக்கிறது எவ்வளவு போகும்? ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்க. இந்த V2 வந்து இந்த 10 விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? புரியல. கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்கும்? சார் மாஸ் அதிகமா இருக்கு, சோ மேபி வெலாசிட்டி கம்மியா. அவ்வளவுதான். நீங்க இந்த கெஸ்ஸிலே நீங்க ஆன்சர் கிட்ட போயிடலாம். ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் வந்து ஒரு 12 இருக்கு, ஒரு 15 இருக்கு, ஒன்னு 8 இருக்கு, ஒன்னு 6 இருக்கு. அப்ப இந்த 2 ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்றதுக்கு இந்த ஐடியா தேவைப்படும்ல. எப்பவுமே ஹெவியர் மாஸ் கம்மியான ஸ்பீட்ல தான் போகும். 2 kg 10 அப்படின்னா 3 kg வந்து 10 விட கம்மியா தான் இருக்கணும், நீங்க உணர்ந்தணும். அப்ப M1 V1 by M2 மைனஸ் வழக்கம் போல. கன் சம்மும் இந்த 2 பீஸ் சம்மும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கன் சம்மும் 2 பீஸ் சம்மும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது. சரி, ஒருவேளை பாம் ரெஸ்ட்ல இருந்து வெடிச்சா நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இப்ப நான் என்ன பண்ண, நிறைய சினிமாக்கள்ல கீழ இருந்து ஒருத்தர் பாம்ப மேல தூக்கி போடுவாரு, அது இங்க போய் எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஒரு பீஸ் மேல போகுது, ஒரு பீஸ் கீழே வருது. இந்த சம்மன் நாங்க எப்படி அப்ரோச் பண்றது? நான் சொல்றது உனக்கு புரியுதா? சும்மா ஒரு பாம் வச்சுட்டு நீ உடையான்ட்ட, அது 2 பீஸா உடையுது, அது ரெஸ்ட்ல இருக்கிற பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. நிறைய ரஜினி படங்கள்ல வில்லன் பாம்பை தூக்கி போடுவாரு, அந்த பாம்பை கேட்ச் பிடிச்சி திருப்பி அவங்க மேலேயே தூக்கி போடுவார். ராஜராஜா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் தூக்கி போடும் பொழுது எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா அப்ப அதோட இனிஷியல் ஸ்பீட் மாறுது இல்ல. நான் சொல்ற ஐடியா உங்களுக்கு புரியுதா? ரெஸ்ட்ல இருந்து எக்ஸ்ப்ளோட் ஆனா வேற சம்மு. இப்ப நீ தான் இது ரஜினின்னு வச்சுக்கேன், இங்க இருந்து த்ரோ பண்றீங்க, பாம் இங்க போயிட்டு 2 பீஸா எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஒண்ணு மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பீஸ் M1, கீழே போகுது இன்னொரு பீஸ். இந்த சம்ம எப்படி சார் அப்ரோச் பண்றது? இந்த இடத்துல இனிஷியல் மொமெண்டம் mu, ஃபைனல் மொமெண்டம் M1 V1 plus M2 V2. உங்களால உணர முடியுதா? Mனா எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு முன்னாடி மாஸ் ஆஃப் த பாம். U நீங்க U ஸ்பீட்ல இங்க த்ரோ பண்ணிருக்கீங்க. அப்ப V equal to U minus GT. ஒன்னு ஆஃப்டர் 3 செகண்ட் எக்ஸ்ப்ளோட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா இங்க V போட்டுக்கிறேன். ஏன் சார் V போட்டுக்கிறீங்கன்னா குழப்பிக்காதீங்க. நான் கீழ இருந்து த்ரோ பண்ண ஸ்பீடு தான் U. அப்ப கீழ இருந்து நான் த்ரோ பண்ணேன்னா ஆஃப்டர் T டைம் அங்க இருக்கிற ஸ்பீடு V தானே மாறும். இப்போ நான் ஒரு 10 மீட்டர் பெர் செகண்ட்ல த்ரோ பண்றேன். இங்க மைனஸ் ஜிக்கு ஒரு 10, டைம் ஆஃப்டர் 3 செகண்ட், இது வந்து ஒரு 15 வச்சுக்கிறேன். ஸோ 50 மீட்டர் பெர் செகண்ட்ல நான் த்ரோ பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் 3 செகண்ட் எக்ஸ்ப்ளோட் ஆகுதுன்னா 50 மைனஸ் 30. அப்ப
மேல வெடிக்க போறப்ப அந்த பாமோட ஸ்பீடு 20. அப்ப இந்த வீக்கு பதிலா 20 கொடுக்கணும். சரி, நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல பிளஸ் நீங்க போட்டிருக்க கூடாது. ஆமா. ஏன் பிளஸ் போட்டிருக்க கூடாது? ஏன்னா 2 பீஸும் 180 டிகிரி போயிட்டு இருக்கு. அதனால MU, MV, MV, M1V1 மைனஸ் M2V2 இதுல தான் சம் அப்ரோச் பண்ணணும். இதே மாதிரி ஆலன் மாடல்ல கொலிஷனுக்கு பின்னாடி ஒரு சம் இருக்கு. அதையுமே நான் அனுப்பிச்சு விடுறேன். இந்த சம்ம மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா சால்வ் பண்ணணும். கிரவுண்ட்ல இருந்து எக்ஸ்ப்ளோட் ஆனா ஈஸி, கன் சம் மாதிரி தான். நீங்க த்ரோ பண்றீங்கன்னா நீங்க 2 வேலை செய்யணும். நீங்க உடனே எஸ்ஐஎன்ஸ் வேற இதுக்கு மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் வேற போயிட்டு வரணும். கீழ இருந்து மேல தூக்கி போட்டீங்க, அப்புறம் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அப்ப ஃபைனல் வெலாசிட்டி இங்க கீழ இருந்து மேல தூக்கி போடும்பொழுது அந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சு அதை இனிஷியல் மொமெண்டத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸ்ப்ளோட் ஆன பிறகு மாஸ் 1ஓட வெலாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டு மாஸ் 2ஓட வெலாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ரைட்டா? இந்த சம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமா பார்த்துக்கோ. பாம் 2ஆ உடைஞ்சது, மேல போய் உடைஞ்சது, வெடிச்சுது. அடுத்தது பாம் இப்ப 3ஆ வெடிக்க போகுது. சிம்பிள் இருக்கு பே, அப்படியே டக்குன்னு சால்வ் பண்ணலாம். இங்க பாருங்களேன், ஒரே ஒரு பாம், மாஸ் ஆஃப் த பாம் கேபிட்டல் M. ஒரு பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா 3 பீஸா எக்ஸ்ப்ளோட் ஆகுதுன்னா அதுல ஒரு சின்ன மேஜிக் இருக்கு. அதுல 2 பீஸ் ஷியரா 90 டிகிரி தான் இருக்கும். நீ எப்படி வேணாலும் பாத்துக்க, 2 பீஸ் கண்டிப்பா 90 டிகிரியா தான் இருக்கும். சேம் மொமெண்டம் இருக்கக்கூடிய பீசஸ். சேம் மொமெண்டம்னா இந்த மாசம் சேம், இந்த வெலாசிட்டியும் சேம், இந்த மாசம் சேம், இந்த வெலாசிட்டி, அப்படி இருக்கிறது எல்லாமே கரெக்டா 90 டிகிரி தான் இருக்கும். 3 பீஸ்னாலே 2 பீஸ் 90 டிகிரி இல்ல, மாறி கூட இருக்கலாம். M1V1 கூட இருக்கலாம், M2V2 கூட இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா 2 பீஸ் 90யா தான் இருக்கும். அப்ப 3வது பீஸ் எங்க சார் இருக்கும்? இந்த 2 பீஸோட ரிசல்டன்ட் இங்க இருக்கா? இந்த ரிசல்டன்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் இங்க இருக்கும். இது M3. இதோட ஸ்பீடு V3. எனக்கு தெரிஞ்சு இந்த பாம் சம்ல எப்பவுமே கேட்கிற கேள்வி 3வது பீஸோட ஸ்பீட் என்ன? ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க, செகண்ட் கொடுத்துருவாங்க, 2 பேரும் 90 டிகிரி. ரைட்? இந்த சம்ம ஒரு 10 செகண்ட்ல உங்களால சால்வ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச இந்த 90 டிகிரி சம் எல்லாமே இந்த MVயும் இந்த MVயும் சேமா தான் கொடுப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணலாம், ரூட் ஆஃப் M1 ஸ்கொயர் V1 ஸ்கொயர் பிளஸ் M2 ஸ்கொயர் V2 ஸ்கொயர் போட்டு இதோட ரிசல்டன் கண்டுபிடிச்சலாம். 90 டிகிரினால உனக்கு தெரியும் தானே, ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் தான். ஒருவேளை ஈக்குவலா இருந்ததுன்னா இது √2MV ஒத்துக்கிறீங்களா? அப்ப √2MV வேணும்னா அப்படியே ஆப்போசிட் மொமெண்டம் M3V3. இந்த M3 வந்து 3M, 2M, 5M இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்ப √2MV ஈக்குவல் டு 3M இன்ட்டு V3. இந்த M போயிடும். அப்ப V3 வேணும்னா √2/3 ஆன்சர். அவ்வளவுதானே? எப்பவுமே பாம் 3 பீஸா எக்ஸ்ப்ளோட் ஆகுதுன்னா கண்டிப்பா 2 பீஸ் 90 டிகிரியா தான் இருக்கும். 3வது பீஸ் எங்க இருக்குன்னா அந்த 2 பீஸோட ரிசல்டன்ட்டுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல தான் இருக்கும். இப்ப 3வது பீஸோட மாஸ் என்ன, இல்ல 3வது பீஸோட வெலாசிட்டி என்ன வேணாலும் கேட்கலாம். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் பீஸ்ல இருந்து 3வது பீஸ் எவ்வளவு ஆங்கிள் போகும்னு கேட்பாங்க. யோசிக்கவே வேணாம், 130 டிகிரி, 135 டிகிரி. இது எவ்வளோடான்னு கேட்டா 135 டிகிரி. தெரியுதா? ஃபர்ஸ்ட் பாடியோல இருந்து தேர்ட் பாடி 135. இது மாறாது பா, இது எப்பவுமே மாறாது. அப்படியே படிச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா உனக்கு தெரியும் 1 and 2 90 அப்படின்னா 1 and 3 135, 2 and 3 135. பாம்சம்னா இவ்வளவுதான். 2 பீஸா உடஞ்சதுன்னா என்ன ஆகும், 3 பீஸா உடஞ்சதுன்னா என்ன ஆகும்? ரைட்டா? நீ கேட்கலாம், சார் இந்த பாம்சம் 3 பீஸா உடையது மேல போய் வெடிக்குமா? அப்படிலாம் சம் தர மாட்டாங்க. பாம் இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு. இந்த சம் பாருங்களேன், பாம் இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு. அது 1:1:2 இந்த ரேஷியோல வந்து அதோட மாசஸ் வந்து பிரியுது. அப்ப இது 1:1 1M, 1:1 1M, இந்த இடம் 2M. சேம் மாஸ் இருக்கிற எல்லா பாடியும் சேம் வெலாசிட்டியில போகுது. அவங்க மியூச்சுவலி 90 டிகிரி இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களே சொல்லிடுவாங்க சம்ல. சம் அனுப்பி விடுறேன் பாருங்க. அப்புறம் இது ரிசல்டன்ட் வேணும், √2MV.
அப்ப √2mv ஈக்குவல் டு இதோட ஸ்பீட் உனக்கு v3 தெரியுமா? பாம்சம் வந்துட்டாலே நீ உடனே உங்க 2 பேரையும் மட்டும் பார்த்துருங்க. இப்ப இந்த இடம் √2mv தான் கண்டிப்பா. சேமா இருந்தாலே √2mv தான். இங்க 2m கொடுத்துருக்காங்களா 3m கொடுத்துருக்காங்களா எத்தனை m கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே உடனே v3 கண்டுபிடிச்சு முடிச்சிரு. √2/2v சால்வ் பண்ணினா 1/√2 இல்லை v/√2 ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் பாம்சம். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்து பிளாங்க் போகலாமா? அதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லுங்க. என்னாச்சு ஒரு விக்கெட்டை காணோம்? ஹூஸ் தட்? தர்ஷனா? ஓகே. அஃப்ரீன்லேருந்து விஷயத்து வரைக்கும் பேசினதை திரும்ப சொல்லுமா? இங்கே புரியாமல் இருக்க வாயத்தர அஃப்ரீன், கரோலின், தரணி கிளியராம்மா? இப்போ பேசின எல்லா சமமும் கிளியராக கற்றுக்கிட்டீங்களா? வாசன், ரெண்டு ராஜஸ்ரீ, ராம் கோகுல், விஸ்ருதி, ஸ்ருதி கிளியராம்மா? ஓகே ரொம்ப நாளாக அந்த பிளாங்க் சம்மில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த பிளாங்க் சம்மில் இன்னைக்கு தான் ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா ஒன்று கண்டுபிடிச்சேன்ல, யாரோ சொன்னது தான். பட் தேடி அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறத கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன். பிளாங்க் சம் வந்துட்டாலும் இந்த பாம் சம் மாதிரி இப்போ ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஒரு சிம்பிள் ட்ரிக்கை கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா அது மாதிரி எத்தனை சம் இருந்தாலும் போட்டுக்கலாம். பாம் சம்னாலே இந்த ரிசல்ட்டன்ட்டும் இந்த ஈக்குலிபிரியன்ட்டும் ஈக்குவல், அவ்வளோதான். ரைட்டா? சேமா இருந்துட்டா ரொம்ப ஜாலி. √2mv ஈக்குவல் டு 2mv3 3mv3 என்னவோ. சேமா இல்லைன்னா நீங்கள் √p² + q² போட்டுக்குங்க. இதோட வேல்யூ p, இதோட வேல்யூ q. தெரியல, வெக்டார் போடுவீங்க தானே? இப்போ இதோடது வந்து 4², இதோடது வந்து 3²னா அப்போ கண்டிப்பாக இதோடது 5ஆக தான் இருக்கும். அப்போ 2mv3 = 5. v3 வேணா என்னன்றதை பார்த்துக்கோ. தெரியுதா? 90 டிகிரி யார் தான் சொல்கிறேன். அடுத்தது பக்கத்தில் ஏதாவது பேப்பர் இருந்ததுன்னா நான் சொல்கிற ஐடியா எழுதி வச்சுக்கோங்க. பிளாங்க் சம் வந்துட்டாலே 2 மாடல் தான். அதில் தான் காலையில் உங்களுக்கு 6 சம் அனுப்பிச்சேன். இப்போ நம்ம ஜாலியாக நான் ஒரு சம் சால்வ் பண்ணுறேன், மீதி இருக்கிற 5 சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இப்போ ஒரு பிளாங்க்னா போட் சம்மு, பிளாங்க் சம்மு எல்லாம் ஒரே மாடல் தான். இல்லைனா ஒரு சீ ஷோரில் இல்லைனா ஒரு ரிவர் ஷோரில் ஒரு போட் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இங்கே வந்து ஒரு பர்சன் நிற்கிறாரு, இல்லை போட்டில் இந்த எண்டில் ஒரு பர்சன் நிற்கிறாரு. அவர் அடுத்த எண்டுக்கு போகிறாரு. நல்லா கற்றுக்குங்க, இது ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். பிளாங்க் சம்முன்னாலே ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். இதுவுமே ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸு. ஃப்ரிக்ஷன்லெஸ் தான். there is no external force acts on the body. இந்த ரெண்டு ஒரே மாடல் சம் தான். போட் சம்மாக இருந்தாலும் தான், பிளாங்க் சம்மாக இருந்தாலும் தான். அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகலை. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா உனக்கு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க மொமெண்டம் கன்சர்வ்டு. மொமெண்டம் கன்சர்வ்டுனா இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் சேமாக இருக்கும். இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் சேமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா, ஒருவேளை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0ன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0. நான் இன்னும் உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கற்றுக் கொடுக்கல. இந்த சம்மை 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்துலேயும் இந்த பிளாங்க் சம்மை சால்வ் பண்ணலாம், இல்லைனா சென்டர் ஆஃப் மாஸ்லையும் சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டுத்தையுமே கற்றுக் கொடுக்குறேன். ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0ன்னா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0, பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ என்னன்னா, இந்த பிளாங்க்ல இருந்து அந்த பர்சன் இந்த பக்கமாக நகர்றாரு. அவர் முன்னாடி போகும்பொழுது பிளாங்க் பின்னாடி வழுக்கிக்கிட்டே போகும், தெரியுதா? இப்போ ஆக்சுவலாக இது அவரோட ஸ்பீடும் கிடையாது, இது பிளாங்கோட ஆக்சுவலாக அவரோடதும் கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க், வித் ரெஸ்பெக்ட் டு மேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்க போறாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் பாய் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு கேட்க போறாங்க, ஸ்பீட் ஆஃப் பிளாங்க் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் கேட்க போறாங்க. கரெக்டா? ஸ்பீட் ஆஃப் பாய் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு சம்மை மட்டும் முதல்ல குரூப்ல போடுறேன். ஒரு நிமிஷம், எல்லாரும் குரூப் பாருங்க. அப்படியே அந்த சம்மை படிச்சு வை. இப்போ போட்டிருக்கேன் பாரு, மேன் மாஸ். சம படிச்சு வை.
படிச்சிங்களா? சம் என்ன சொல்லுது? சம்ல a man of mass m, one end of the plank, length வந்து L. பை இதோட length L. அந்த கொஷின்ல மேனுக்கு வந்து கேபிட்டல் எம் போட்டிருக்காங்க. ஆனா நீங்க எப்பவுமே எப்படி பழக்கப்படுறீங்கன்னா ஸ்மால் எம் வந்து மாஸ் ஆஃப் மேன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சம்ம தவிர மீதி இருக்கிற 7-8 சம்லையும் ஸ்மால் எம் தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமேல் மாஸ் ஆஃப் மேன்னா அது ஸ்மால் எம் தான். இந்த சம்ம விட்டுருங்க. இந்த சம்ல மேன் ஆஃப் மாஸ் வந்து கேபிட்டல் எம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இப் த மாஸ் ஆஃப் பிளாங்க் 3m, மாஸ் ஆஃப் பிளாங்க் வந்து 3m. லாஸ்ட் லைனை யாராவது படிங்கப்பா. த டிஸ்டன்ஸ் தட், அதை படிங்க. லாஸ்ட் லைனை படின்னு சொன்னேன். த டிஸ்டன்ஸ் தட் என்னாச்சு The உங்களுக்கு? distance that man moves relative to the ground is. யாரோட நம்ம கேட்டிருக்காங்க? Man moves with relative to the ground. கிரவுண்ட் கேட்டிருக்காங்க. எல்லாம் லாஸ்ட் லைன் தான் ஹிண்ட். மேனோடது கேட்டிருக்காங்க. இப்ப மேனோடது கேட்டிருந்தாங்கன்னா என்ன கேட்டேன்? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் த பிளான், த டிஸ்டன்ஸ். கேர்ஃபுல்லா கவனிங்க பாஸ். ஈஸியா கத்து கொடுத்துறேன். டிஸ்டன்ஸ் ஆஃப் மேன் கேக்குறாங்க. மேம்னு எழுதிட்டேன். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். டிஸ்டன்ஸ் ஆஃப் மேன் கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணாது. மாஸ் ஆஃப் பிளாங்க், மாஸ் ஆஃப் மேன் கீழே வந்து m + m. எல்லாத்துக்குமே இதான் தான் ஐடியா. எல்லாத்துக்கும் இதான் ஐடியா. லென்த் ஆஃப் த பிளாங்க் L. டிஸ்டன்ஸ் ஆஃப் மேன் கேட்டாங்கன்னா மாஸ் ஆஃப் பிளாங்க் மேல இருக்கணும். m வந்து மாஸ் ஆஃப் பிளாங்க், மறந்துடாத. இந்த ஒரு சம விட்டுரு. m வந்து மாஸ் ஆஃப் த பிளாங்க், ஸ்மால் m வந்து மாஸ் ஆஃப் மேன். அப்போ அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு உல்டாவா நம்ம பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஆஃப் மேன் கேட்டாங்கன்னா பிளாங்கோட மாஸ் மேல இருக்கணும். இப்போ பிளாங்கோட மாஸ் 3m, L. பிளாங்கோட மாஸ் 3m, மாஸ் ஆஃப் மேன் m இந்த சம்ல. அப்ப 3ml/4m, m போயிடுச்சு. ஆன்சர் 3l/4. மேனோட டிஸ்டன்ஸ் 3l/4. அப்ப பிளாங்கோடது l/4 தானே வரணும். ஏன்னா டோட்டல் L தானே. உனக்கு தெரியுதா? மேன் வந்து 3l/4 போயிட்டா அப்ப அந்த பிளாங்க் வந்து l/4 தானே நகர்ந்திருக்கு. இதே சம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாங்க்னு கேட்டா, கவனி, டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாங்க்னு கேட்டிருந்தாங்கன்னா, பிளாங்க் கேட்டிருக்காங்க. வாத்தியார் என்ன சொன்னாரு? கீழே 2 மாசம் ஆட் பண்ணிக்க சொன்னாரு. இங்க டோட்டல் லென்த் போட்டுக்க சொன்னாரு. பிளாங்க் கேட்டதுனால மாஸ் ஆஃப் மேன் தான் மேல இருக்கணும். பிளாங்க் கேட்டா மேன் மேல வைங்க. அந்த மேன் கேட்டா பிளாங்கோடது மேல வைங்க. இப்ப இங்க பாருங்களேன், m l மேல இருக்கேட்ட போ. இல்ல, இது வந்து 4m, mm போயிடுச்சு. இப்போ ஏன்னா இது கொஸ்டின்ல கேபிட்டல் m கொடுத்துருந்தாங்க, mm போயிடுச்சு. அப்ப l/4 தானே வந்துச்சா பாருங்க. தானே வந்துருச்சா? புரியுது எல்லாருக்கும்? டிஸ்டன்ஸ் ஆஃப் மேன் கேட்டா பிளாங்கோட மாஸ் மேல இருக்கணும். டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாங்க் கேட்டா மேனோட மாஸ் மேல இருக்கணும். மீதி எதுவும் மாறாது. l/m, Lm + m. கத்துக்கிட்டீங்களா? இப்போ அந்த சம்மு பாயோடது 3l/4, பிளாங்கோடது l/4. அப்படியே டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்த சம் பாருங்க. ரெண்டாவது சம்மு. உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். எல்லாரும் சால்வ் பண்ணி ஒழுங்கா சொல்றேன். சூப்பர் சம்மு. ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்கேன். சீக்கிரம். இந்த சம்ம ஆன்சர் பே. இவ்வளோ நேரமா? L/4. L/4. L/4.
L/4 எஸ் L/3 சார். L/4ன்னு ஒரு பதில் வந்திருக்கு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மேனோடதா பிளாங்கோடதா? மேன். அப்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் மேன் கேட்டாங்கன்னா ஃபார்முலா மாஸ் ஆஃப் பிளாங்க், மாஸ் ஆஃப் மேன், டோட்டல் லென்த். மேன் கேட்டதுனால பிளாங்கோடது மேல இருக்கணும். கேபிட்டல் எம்னா பிளாங்கோடது, ஸ்மால் எம்னா மேனோடது. இப்போ மாஸ் ஆஃப் மேன் கேட்டிருக்காங்க. பிளாங்கோட மாஸ் வந்து m/3. இங்கே ஒரு L பை எம்முக்கு m/3 பிளஸ் எம்முக்கு வந்து எம். மாஸ் ஆஃப் மேன் வந்து கேபிட்டல் எம்னு கொடுத்துருக்காங்க. பிளாங்கோட மாஸ் m/3ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ மேலே m L/3, கீழே 3m 4m/3, 3 போய் சேர்ந்துருச்சு, m போய் சேர்ந்துருச்சு. நல்ல வேலை பொழைச்சிக்கிட்டீங்க. L/4. மேனோட டிஸ்டன்ஸ் L/4னா பிளாங்கோடது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிளாங்கோடது என்னவா இருக்கும்? ஏன் பேச மாட்டேற இன்னைக்கு? 3L/4 ரைட்டா? அதனால தான் திரும்ப சொல்றேன், மேன் கேட்டாங்கன்னா பிளாங்கோட மாஸ் மேல இருக்கணும். பிளாங்க் கேட்டாங்கன்னா மேனோட மாஸ் மேல இருக்கணும். அதனால தான் உனக்கு நான் தெளிவா புரிய வச்சிட்டு இருக்கேன். கேபிட்டல் எம்னா பிளாங்கோடது, ஸ்மால் எம்னா மேனோடது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. கொஸ்டின்ல என்ன வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம். தேர்ட் சம் பாரு. கொஞ்சம் என் கூட சேர்ந்து கத்துக்குங்க. பிளாங்க் சம் மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு சம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த சம் போடுங்க. இப்போ மேன் ஆஃப் மாஸ் எம்னா நீ என்ன பண்ணிக்கிற? ஸ்மால் எம் வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துக்கோ. பிளாங்கோட மாஸ் m/2னா இது m/2ன்னு எழுதிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் மேன் கேட்டிருக்காங்க. இப்படி எடுங்க டேட்டாவை. இப்போ போடு. L/3 அம்மா டிஸ்டன்ஸ் ஆஃப் மேன் அம்மா. ஆமா சார். மேன் அப்படின்றதுனால பிளாங்கோட மாஸ் மேலே இருக்கணும். m/2 L பை வழக்கம் போல் m + m/2. அதனால mL/2 2m + m 3m/2. அதனால 2 போயிடுச்சு, போயிடுச்சு. சூப்பராக சொன்ன. L/3 ரைட் பை. இது L/3னா டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாங்க்மா. L/3. இப்போ ஓரளவு கற்றுக்கிட்டே வரீங்களா? யாருக்கு புரியலன்னு சொல்லிடு. பிளாங்க் சம் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும். பாம் சம்மும் அதே மாதிரி உன்னை கண்டிப்பாக காப்பாற்றும். கன் சம்மும் காப்பாற்றும். ரைட். இதே தான் போட் சம்மு. இதே போட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் சம்மு. அடுத்த சம் போயிடலாமா? 3 சம் முடிச்சிருக்கேன்னா 4வது சம் பார்த்துருவோமா? m/2 முடிச்சிட்டோமா? இவ்வளோ நேரம் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தோம்ல. இப்போ ஸ்பீடு வச்சு சொல்லி கொடுங்க சார். இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், நல்ல ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். இதுக்கு மேலே ஒரு பிளாங்க் இருக்கு. ஒரு பர்சன் வந்து இப்படி நகர்ந்து போறாரு. ஆக்சுவலாக இதான் அந்த செம்ம பார்த்துக்க. முதல்ல 4வது சம் பாருங்க. இப்போ அனுப்பிச்ச சம் பாருங்க. இவ்வளோ நேரம் டிஸ்டன்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இப்போ இவரோட வெலாசிட்டி. The man starts moving on the plank with speed u. ஸ்பீட் யூன்றது என்னன்னா கிரவுண்டை பொறுத்து இல்லை, ரிலேட்டிவ் டு த பிளாங்க். அதாவது இந்த பிளாங்க்ல அவர் போற ஸ்பீடு எப்படின்னா, இப்போ ஆற்றுல தண்ணி போகுது, நீ குதிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஸ்விம் பண்ணுறது உன்னோட ஆக்சுவல் ஸ்பீட் கிடையாது. அந்த ரிவர் ஒன்று அடிச்சுட்டு போகுது பாரு, ரிவர் ஒன்று அடிச்சுக்கிட்டு போகுது. அப்போ என்ன அர்த்தம்? அது வந்து உன்னோடது கிடையாது. இப்போ மாஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் தானே அது. ஆக்சுவல் என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டில் போகிறது தான் ஆக்சுவல். அப்போ இந்த யூன்றது என்னன்னா இந்த மேனோடது கிடையாது. ஆக்சுவலாக இந்த மேனோட ஸ்பீட் கிடையாது, வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு கிடையாது, பிளாங்க்ல அவரோட ஸ்பீடு. ரைட்டா? இப்போ என் கேள்வி என்னன்னா கேர்ஃபுல்லாக கவனிங்க. த ஸ்பீட் ஆஃப் மேன், ஸ்பீட் ஆஃப்
மேன் ரிலேட்டிவ் டு கிரவுண்ட், அதாவது ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் மேன் கேட்குறாங்க. இந்த மேன் வந்து பிளாங்க்ல நடக்காம அவர் தரையில இறங்கி நடந்தாருன்னா எவ்வளவு ஸ்பீட்ல நடப்பாங்க? எப்பவுமே சம் இப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு மேனோட ஸ்பீடு ரிலேட்டிவ் டு பிளாங்க் கொடுத்துருவாங்க. அப்படின்னா அந்த பிளாங்க் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்ல வின்ற ஸ்பீட்ல போகுது. கரெக்டா? வின்ற ஸ்பீட்ல இந்த பக்கம் நகரும். ஏன்னா மேன் இந்த பக்கம் நகரும் பொழுது பிளாங்க் பேக்ல நகர்ந்து தானே ஆகணும். ஏன்னா அது வழுக்கிக்கிட்டு தானே போகும் பின்னாடி. எப்படி நீங்க போட்ல முன்னாடி நடந்து போறீங்களோ அதே மாதிரி அதுவுமே பின்னாடி போட் நகரும்ல, பேக் சைடில் ஆப்போசிட்ல நகரும். சரி, இந்த சம்ம என்ன சார் பண்றது? காதுல வாங்க. ஸ்பீட் ஆஃப் மேன் கேட்டிருக்காங்களா? ஸ்பீட் ஆஃப் மேன் கேட்டிருந்தாங்கன்னா பயப்படாத, வழக்கம் போல கீழே மாஸ் ஆஃப் பிளாங்க், மாஸ் ஆஃப் மேனு, ரைட்டா? இங்க அவங்க ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க பாரு, இந்த u தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க், இதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. மேன் கேட்டா வழக்கம் போல பிளாங்கோட மாச மேல போட்டுக்கோங்க, mvr by m plus m. அவ்வளோதான், சம்மோட ஆன்சர் தான். இதான் ஃபார்முலா. அந்த அந்த சம்மே வந்து ஃபார்முலா கொண்டு வரது தான் ஃபார்முலா. இப்போ இந்த சம்ல யூன்னு கொடுத்ததுனால u by m plus m, இதான் ஆன்சர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரா சொல்லுங்க. இதே ஃபார்முலா the speed of the plank with respect to ground கேட்டா நான் என்ன பண்ணணும்? speed of plank with respect to ground இங்க எழுதுறேன். Mass of man into velocity divided by total mass. Mass of man into relative velocity by total mass. கரெக்டா? ரைட் பே, சூப்பரா சொன்னேன். அப்ப ஸ்பீட் ஆஃப் பிளாங்க் கேட்டாங்கன்னா மேனோட மாஸ் மேல இருக்கணும். ஸ்பீட் ஆஃப் மேன் கேட்டாங்கன்னா பிளாங்கோட மாஸ் மேல இருக்கணும். இங்க வெலாசிட்டி கேட்கறதுனால அந்த டிஸ்டன்ஸ் தூக்கிட்டு வெலாசிட்டி போட்டுக்கணும். எல்லாமே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஃபைனல் ஈக்குவேஷன் தான் அது. ஒரு வித்தையெல்லாம் கிடையாது. பட் அங்க போகணும் வேணாமேன்றதுக்காக டைரக்டா ஒரு சின்ன ஐடியா மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? அடுத்தது இந்த சம் பாருங்க. இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. பயப்படாம போல்டா ஜாலியா சால்வ் பண்ணு. தப்பா இருந்தா நம்ம தான் பார்த்துக்கலாம், திருத்திக்கலாம். இந்த சம் லாஸ்டா தெளிவா கொடுத்துருப்பாங்க பாரு. மாஸ் ஆஃப் மேன் வந்து m தான். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆன் த பிளாங்க் ஆஃப் மாஸ் m தான். லென்த் ஆஃப் த பிளாங்க் l, லென்த் ஆஃப் த பிளாங்க் l. இனிஷியலா ரெஸ்டா இருக்கு. இந்த கொஷின் ஃபுல்லாவே ஃப்ரிக்ஷன்லெஸ் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல தான் கொடுப்பாங்க. ஃப்ரம் ஒன் எண்ட்ல இன்னொரு எண்டுக்கு t டைம்ல போறாரு. கேட்கறது ஸ்பீட் ஆஃப் பிளாங்க் கேட்கறாங்க. ஸ்பீட் ஆஃப் பிளாங்க் கேட்கறாங்க. அப்ப ஃபார்முலா சொல்லுங்க. ஸ்பீட் ஆஃப் பிளாங்க் கேட்கறாங்க. ஸ்பீட் ஆஃப் பிளாங்க் கேட்கறாங்க. ஃபார்முலா சொல்லு. Mass of man into relative velocity divided by total mass. Divided by total mass. அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஆனா இங்க லென்த்தும் டைமும் கொடுத்திருக்கிறதுனால மாஸ் ஆஃப் மேன் பை டோட்டல் மாஸ், லென்த்தும் டைமும் கொடுத்திருக்கிறதுனால வெலாசிட்டிக்கு பதிலா எல் பை டின்னு ஆப்ஷன்ல இருந்தது. இந்த ஆப்ஷன் மட்டும் நான் விட்டுட்டு உங்களுக்கு போட்டோ மட்டும் அனுப்பிச்சேன். இதுதான் ஆப்ஷனா இருந்தது. ஒன்றும் இல்லை, இந்த விஆருக்கு பதிலா இந்த எல் பை டி, வெலாசிட்டிக்கு பதிலா லென்த் பை டைம், இப்படிதான் இந்த ஆப்ஷன்ல இருந்தது. பிளாங்க் கேட்டதுனால மேனோட மாஸ் மேல வச்சுக்கோங்க. இதே மேன் கேட்டிருந்தாங்கன்னா பிளாங்கோட மாஸ் மேல வச்சுக்கோங்க. ரைட்டா? ஐடியா ஓரளவு புரிஞ்சுச்சு பாய். இப்போ இதுல நம்பர் வர்ற மாதிரி ஒரு சம் தரேன், போட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் காலையில இருந்து இந்த பிளாங்க் சம் எப்போ பார்த்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கேன்றதுனால தான் இதை கிளியர் பண்ணுறதுக்காக உட்காந்து தேடினது. அப்போ இந்த சம்மை நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். டேட்டா இருக்கும் பாருங்க. இல்ல இந்த 80 kg மாஸ் ஆஃப் மேன் வந்து 80 kg, மாஸ் ஆஃப் பிளாங்க் உனக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். மேன்னாலே ஸ்மால் எம் தான், பிளாங்க்னாலே கேபிட்டல் எம் தான். ரிலேட்டிவ் ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு பிளாங்க் வந்து 10. ஃபைண்ட் த ரீகாயில் ஸ்பீட். ரீகாயில் ஸ்பீட் என்ன அர்த்தம்? பர்சன் முன்னாடி போனா
பிளாங்க் பின்னாடி போகும், ஆப்போசிட்ல போகும், அதான் ரீகாயில். அப்போ இந்த கொஷின் ஃபைண்ட் த ரீகாயில் ஸ்பீட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்னா பிளாங்கோடது. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது பிளாங்க் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபார்முலா சொல்லுங்க. ஃபார்முலா சொல்லு. Mass of man மாஸ் ஆஃப் மேன் into relative velocity divided by total mass. ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் டோட்டல் மாஸ். ஹேண்டில் டான்ஸ் சொல்லுங்க. 8 meter per second. அவ்வளோதான், 8 மீட்டர் per செகண்ட். மாஸ் ஆஃப் மேன் ஒரு 80, இது ஒரு 10, இது ஒரு 100. சால்வ் பண்ணால் 8 மீட்டர் per செகண்ட். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி 10. நல்லா யோசிச்சுப்பாரு. அவர் பிளாங்க் மேலே போகும்போது கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடில் போறாரு, ஏன்னா பிளாங்க் நகருது. அதே ஆள் கிரவுண்டில் நடந்தால் 8ல் தான் நடக்கிறாரு. வித்தியாசம் புரியுதா? பிளாங்க் மேலே நடக்கும்போது பிளாங்க் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது, வழுக்கி விடுது, சீக்கிரம் போறாரு. அவர் அப்படியே தூக்கிட்டு தரையில் உட்கார வச்சு நடந்தால் அவர் எவ்வளோ நடப்பார்? 8 மீட்டர் per செகண்ட். இப்போ இதே மேனோடது சொல்லுங்க. சாரி, இப்போ நான் என்ன சொல்றேன், பிளாங்கோடது 8. ஓகே, மேனோட சொல்லுங்க. இப்போ இதே சம்முக்கு மேனோட ஸ்பீட் போடுங்க. Yes, sir. 2 மீட்டர் per செகண்டா? 20/100 × 10, அவ்வளோதான். 2 மீட்டர் per செகண்ட். சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? இப்போ லாஸ்ட் சம்மு, லாஸ்ட் பேஜ். இதில் தான் அந்த ஐடியா கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு பிடிஎஃப் வரும் பாருங்க. இதில் அந்த 4 பாயிண்ட்டும் அதில் தான் இருக்கும். போட்டு போனால் என்ன? இப்போ ஒரு போட் சம்மு. இந்த போட் சம்மை இப்போ நீ பார்க்க தேவையில்ல, சம் பார்க்க தேவையில்ல, நான் எழுதுறேன். கவனமாக கவனி. எல்லாரும் ஸ்க்ரீனை பாரு. 10 kg பாய், இதுதான் ஒரு போட்டு. ஒரு 10 kg பாய், 10 கிலோ பையன் தான். அந்த பையன் அப்போ எப்படி இருப்பான்னு பார்த்துங்க. வெறும் 10 கிலோ பையன். ஸ்டாண்டிங் இன் 40 kg போட்டு. அங்கே பிளாங்க் தான்பா, இங்கே போட்டு. வித்தியாசம் புரியுதா சார்? நீங்கள் பிளாங்க்னு சொன்னீங்க, போட் சம் கேட்குறாங்கல்ல. போட்டு பிளாங்க்கு ஐஸ் மேலே நிற்கிறது. இப்போ ஐசம் கூட ஒன்று இருக்குது. சரி, உங்களுக்கு புரிஞ்சு விட்டு அந்த ஐசம் இதோ சென்ட் பண்ணி வரேன் பாரு. அப்போ இது கேபிட்டல் எம்னு எடுக்கணும், இதை ஸ்மால் எம்னு எடுக்கணும். இப்போ அந்த ஃப்ளோட்டிங் வாட்டரில் அந்த போட் நின்றுட்டு இருக்கு. இங்கேருந்து 20 மீட்டர் தான் அந்த கரை இருக்கு, அந்த ஆற்றங்கரை, ஷோர் ஆஃப் த ரிவர். அந்த ஆற்றங்கரை 20 மீட்டர்ல இருக்கு. இஃப் ஹி மூவ்ஸ் 8 மீட்டர்ஸ் ஆன் த போட், இங்கேருந்து 8 மீட்டர் நடந்து போகிறான். 8 மீட்டர் போட்டில் அவன் 8 மீட்டர் நடந்து போகிறான். இந்த காட்சி அப்படியே யோசிச்சு பாருங்க. போட்டில் நீ ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு நடந்து போகும் பொழுது நீ முன்னாடி போவ, போட்டு பேக்கில், உனக்கு பேக்கில் போகும். ரொம்பலாம் தூரமாக போகாது, சும்மா லேசாக அப்படி நகரும். நீயே பாரு, இந்த சம்மில் அவன் 8 மீட்டர் நகர்ந்தான். போட் பார்த்தோன்னா வெறும் 2 மீட்டருக்குள்ள, 1.6 மீட்டருக்குள்ள அப்படி தான் ஆன்சர் வரும் பாருங்களேன். அப்போ ஃப்ரண்ட்ல அவன் 8 மீட்டர் போனா, கேள்வி ஹவு ஃபார், கேள்வியை கவனமாக கவனி. நம்மள எவ்வளோ சூப்பராக ஏமாத்துறாங்க பாருங்க. ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் த ஷோர் நவ். இவன் அப்படி 8 மீட்டர் முன்னாடி போனா இந்த ஷோர்லேருந்து எவ்வளோ தூரம் இருப்பாங்க? டைரெக்டாக கொஷின் கேட்கல, 2 விதமாக கொஷின் கேட்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, போட் எவ்வளோ தூரம் நகருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். போட் ஆப்போசிட்ல எவ்வளோ தூரம் நகருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எவ்வளவு தூரம் நகருது, போட்டோடது வேணும். எனக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் போட் வேணும். யாராவது இந்த சமக்கு யாராவது ஃபார்முலா சொல்லுங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் போட் வேணும், ஃபார்முலா சொல்லு. போட் கேட்டா யாரோட? மாஸ் ஆஃப் மேன் into distance moved into distance L divided by total mass. divided by total mass. தெரியுதா உங்களுக்கு? போட் கேட்டதுனால ml by m plus m. இந்த m பாயோடது 10, அவன் 8 மீட்டர் நடந்து போயிட்டு இருக்கான். 8 மீட்டர் பை m plus m 50. அப்போ 10 50 கீழே 5, 8/5 1.6 இல்லை? ஆனால் 1.6 ஆன்சர் கிடையாது. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க?
ஹவு ஃபார் ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் த ஷோர் நவ். அவன் இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 8 மீட்டர் வந்துட்டான், இந்த பக்கம் வந்துட்டான். 8 மீட்டர் வந்த பிறகு இப்ப அவன் எங்க இருந்திருப்பான்னு கேக்குறாங்க. ரைட் பட் நான் உனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாய் ஃப்ரம் ஷோர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. இங்கதான் சிக்கல். நான் தான் சொல்றேன்ல, கண்டுபிடிங்க. அந்த பாய் வந்து ஷோர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கான்னு கேக்குறேன். இப்ப ஏற்கனவே இது ஒரு 20 மீட்டர், கரெக்டா? ஏற்கனவே ஃபுல்லா 20 மீட்டர்ல இருந்திருக்கான். அவன் 8 மீட்டர் நடந்து வந்துட்டான். 8 மீட்டர் நடந்து வந்துட்டான். இப்ப என்ன ஆகுது? இது 12 ஆப்ஷன்ல 12 இருக்கும். இப்ப நான் என்னவா பண்ணணும்? இந்த 1.6 இந்த 1.6 என்ன பண்ணணும்? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இவன் முன்னாடி இப்போ 8 மீட்டர் முன்னாடி போனா போட் 1.6 பின்னாடி போயிடுது, கரெக்டா? ஆன்சர் 13.6. ரைட்டா? டோட்டலா 20 மீட்டர்ல இனிஷியலா இருக்கு. அவன் 8 மீட்டர் நடந்துட்டான்றதுனால மீதி 20 மைனஸ் 8 12 போட்டுக்கணும். இப்ப அந்த போட் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்குன்னு பார்க்கணும். அதை ஆட் பண்ணிக்கணும். 1.6 ஆன்சர் 13.6. ஒன்று பண்ணலாமா? இவன் 8 மீட்டர் ஃப்ரண்ட்ல போயிருக்கான். போட் 1.6 இந்த பக்கம் வந்திருக்கு. இது சால்வ் பண்ணுங்க. 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, இந்த பக்கம் 7 1 போயிடுச்சுன்னா 6, 6.4. அப்ப 20ல இருந்து 6.4 மைனஸ் பண்ணா 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, இது ஒரு 3 1. கரெக்ட் தானே? எல்லாம் ஒன்று தானே? 8ல இருந்து 1.6 மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 20ல இருந்து மைனஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா 20 மைனஸ் 8 பிளஸ் 1.6 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஓடியாந்துடும் ஈஸியா. இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லு பார்க்கும். வாயை விட்டு பேசு. இந்த சம்மில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்து வைக்கிட்டேங்க.